ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல அருமையான சுவையான சர்க்கரை பொங்கல். நல்ல மெத்துன்னு நெய் மணக்க குழைவான சர்க்கரை பொங்கல். கோயிலில் செய்கிற சர்க்கரை பொங்கல், கோயிலில் பிரசாதமாக செய்கிற சர்க்கரை பொங்கல் எப்போவுமே ஸ்பெஷல் தாங்க. நல்ல ஒரு டிவைன் டச்சோட ஒரு ஸ்பெஷலான வாசனையோட அட்டகாசமாக இருக்கும். அதுவும் நல்ல நெய் மணக்க மெத்துன்னு குழைவான சர்க்கரை பொங்கல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் ரசித்து கற்றுக்கிட்ட கோயில் சர்க்கரை பொங்கலோட ரெசிபியை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி நம்ம சர்க்கரை பொங்கல் செய்யும்போது சர்க்கரை பொங்கலோட வாசனையும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே சர்க்கரை பொங்கல் செய்யறதுக்கு தேவையான பாத்திரங்களும் பொருட்களும் எடுத்து வச்சாச்சுங்க. அரிசி வெல்லம் எல்லாம் கரெக்டாக அளந்து எடுத்து வச்சாச்சு. அளவுகளை பார்த்துடலாங்க. இங்கே ஒரு 1/4 படி அளவுக்கு அரிசி அளந்து வச்சுருக்கிறேன். பொங்கல் வைக்கிறதுக்கு நம்ம எடுத்துருக்கிறது பச்சரிசி, ரா ரைஸு. பொங்கல் எப்போவுமே பச்சரிசியில் தான் செய்யணும், அப்போ தான் நல்லா குழஞ்சி வெந்து வரும். பச்சரிசியில் செய்கிறது தான் முறையும் கூட. நல்ல 1/4 படிக்கு பச்சரிசி எடுத்தாச்சு. அடுத்தது பொங்கல் வைக்கிறதுக்கு பாத்திரமும் கரண்டியும் எடுத்து வச்சாச்சுங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த பாத்திரத்தில் தான் பொங்கல் வச்சு காமிக்க போகிறேன். அடுத்ததாக தேவையான அளவுக்கு நெய், அடுத்தது வெல்லம். இந்த 1/4 படி அளவில் தான் நம்ம அரிசி அளந்து எடுத்துருக்கோங்க. அதுலேயே நம்ம வெல்லமும் அளந்து எடுத்துக்கணும். 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு சர்க்கரை. ஸோ நாட்டு வெல்லம் 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்குறேங்க. இந்த பாத்திரத்தில் குவிச்சு அளந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து சேர்க்கணும். அது நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம், பட் கண்டிப்பாக சேர்க்கணும். கூடவே ஏலக்காய் பொடி, இதுவும் மஸ்ட்டுங்க. ஏலக்காய் பொடியெல்லாம் சேர்த்தா தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு ஸ்பெஷலான இன்க்ரீடியண்ட் பச்சை கற்பூரம், எடிபிள் கேம்ஃபர். இது ஒரு அருமையான டிவைன் டச் கொடுக்கும் நம்மளுக்கு அந்த பிரசாதத்துக்கு. கோயில் சர்க்கரை பொங்கலில் இது கண்டிப்பாக சேர்ப்பாங்க, நல்லதும் கூட. பட் ரொம்ப கம்மியாக இந்த அளவுக்கு மட்டும்தான் சேர்க்கணும். அப்போ தான் அந்த வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதிகமாக சேர்க்க வேண்டாம். இது இப்போ எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்குது, ஆன்லைன்லேயும் கிடைக்குது. எடிபிள் கேம்ஃபர் அல்லது பச்சை கற்பூரம்னு கேட்டால் நம்மளுக்கு கிடைக்குங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இங்கே பொங்கல் வைக்கிற பாத்திரமும் ஸ்டவ்வில் வச்சாச்சுங்க. நான் இன்றைக்கி இந்த பாத்திரத்தில் தான் உங்களுக்கு பொங்கல் வச்சு காமிக்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பொங்கல் பானையிலையும் வைக்கலாம். இதே அளவுகள், இதே ரெசிபி அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதெல்லாம் உங்கள் விருப்பம். நான் இன்றைக்கி இந்த பாத்திரத்தில் தான் உங்களுக்கு பொங்கல் செஞ்சு காமிக்க போகிறேன். இது எல்லா சமயமும் பொங்கல் பிரசாதம் செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இங்கே பொங்கல் வைக்கிற பாத்திரத்தில் 5 பங்கு தண்ணி சேர்த்தாச்சுங்க. அதாவது எந்த கப்பில் நம்ம அரிசி அளந்துக்கிட்டோமோ அதே கப்பில் தண்ணி அளந்துக்கணும். 1:5. 1 பங்கு அரிசிக்கு 5 பங்கு தண்ணி. தண்ணி கொதிச்சு வரட்டும். இப்போ அளந்து எடுத்துக்கிட்ட அரிசியை ஒரு 2-3 வாட்டி கழுவிடலாங்க. ஆக்சுவலி கிராமங்களில் அரிசியை 2வது முறையாக கழுவுற தண்ணியை தான் பொங்கல் பானையில் ஊற்றி கொதிக்க வச்சு பொங்க வச்சு அதுக்கப்புறம் அரிசியை சேர்த்து வேக வச்சு பொங்கல் செய்வாங்க. அது நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதாவது எங்கள் ஊரில் நாங்கள் பொங்கல் வைக்கிற அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஒரு காமனான கோயில் பொங்கல் ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ அளந்து வச்சிருக்கிற தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆகுதுங்க. இப்போ நம்ம கழுவி ரெடியாக வச்சுருக்கிற பச்சரிசியை சேர்த்துடலாம். கம்ப்ளீட்டாக அரிசியை சேர்த்தாச்சு. நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஸ்டவ்வில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க. நல்ல குழைவாக அரிசி வெந்துடும். இடையில இப்படி கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு விட்டுடலாம். அந்த மூடியை கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் அரிசி பொங்கி வழியாது, குயிக்காகவும் வெந்துடும். இருக்கட்டுங்க, இடையில ஆனால் மிஸ் பண்ணாமல் கிளறி விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், அரிசி நல்ல குழைவாக வெந்திருக்கு. அந்த தண்ணி கரெக்டாக போயிடுச்சு. நல்ல இப்படி சாதம் சூடாக இருக்கும்போதே கரண்டி வச்சு இப்படி லைட்டாக அழுத்தி விட்டுருங்க. சாதம் இன்னும் நல்லா குழஞ்சிரும். ரொம்ப மசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கோயில் சர்க்கரை பொங்கலுங்கும்போது கொஞ்சம் அந்த நெத்தாக அந்த சாதம் இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாதம் ஓரளவுக்கு நல்லா குழஞ்சதுக்கப்புறமா அகைன் அந்த மூடியை போட்டு விட்டுருவோம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். ஸ்டவ் கண்டிப்பாக சிம்மில் இருக்கணும். அதே சமயத்தில் இன்னொரு பர்னரில் சைமல்டேனியஸாக நம்ம வெல்லத்தை கரைச்சிடலாங்க. 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு வெல்லம் சரியாக இருக்கும் இனிப்பு. இப்போ வெல்லம் சேர்த்தாச்சு. ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்தாச்சு. நல்லா ஸ்டவ் ஆனில் வச்சுருவோம். ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பித்தாவே வெல்லம் ஈஸியாக கரைஞ்சிரும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு.
வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, ஈஸியாக கரைஞ்சிரும். அவ்வளோதான். இதை நம்ம வடித்து சாதத்தோடு சேர்த்துக்கணும். நீங்கள் நல்ல மண் தூசெல்லாம் இல்லாத சுத்தமான வெல்லம்னா அப்படியே கூட நம்ம சாதத்தோடவே சேர்த்து போட்டு கரைச்சி விடலாம். பட் இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு நம்ம இப்படி கரைச்சிட்டு சேர்க்கிறது நல்லதும் கூட. நல்ல பொங்கலும் நல்லா மெத்துன்னு குழைவாகவும் வரும். இப்போ ரெடியாக வச்சுருக்கிற அந்த பொங்கச்சோரோட நம்ம அந்த கரைச்ச வெல்லத்தை சேர்த்துடலாங்க. பாகுப்பதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை, ஜஸ்ட்டு கரைச்சி உள்ளே சேர்த்துருங்க. நல்லா ஈவனாக கலந்து விட்டுருங்க. நல்லா பொறுமையாக கலந்து விடுங்க. இப்படி கொஞ்சம் அழுத்தி அழுத்தி கலந்து விட்டால் கரெக்டாக கலந்துரும். பாருங்கள், அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டுறலாம். இனி சூப்பராக அருமையாக குழைவான பொங்கலோட அந்த வெள்ளைக்கரைசல் நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி. அடுத்தது அந்த ஸ்பெஷலான இன்க்ரீடியண்ட் பச்சை கற்பூரம், ஜஸ்ட் ஒரு பிஞ்சு. அது விரல்லே இப்படி அழுத்தி பிடிச்சோம்னா பொடிஞ்சிரும். அதை சேர்த்துக்கங்க. இது நல்ல ஒரு அருமையான வாசனை கொடுக்கும் பொங்கலுக்கு. அந்த பிரசாதம் சூப்பராக இருக்கும். பட் இது கம்பல்சரி கிடையாது, ஆப்ஷனல். வேணால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் கோவில் சக்கரை பொங்கலுக்கு இது சேர்த்தா தான் அந்த ஸ்பெஷல் டச்சே இருக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை மேலால் சேர்த்து விட்டுருவாங்க. இது முந்திரி திராட்சை வறுத்து கொட்டுற வரைக்கும் இந்த நெய் கண்டிப்பாக மேலால் விட்டுருங்க. அப்போ தான் இந்த மேலே இருக்கிற பொங்கசோறு காயாமல் இருக்கும். நல்லா மெத்துன்னு குழைவாக நெய் மணக்கவும் இருக்கும். அகைன் மூடியை போட்டு விட்டுருவோம். ஸ்டவ் கண்டிப்பாக சிம்மிலேயே இருக்கணும். இப்போ அதே சமயத்தில் நம்ம இன்னொரு பர்னரில் தாளிப்பு கரண்டி வச்சு நல்ல முந்திரி திராட்சையை வறுத்து கொட்டிடலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடாகி உருகி வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு சேர்த்துடலாங்க. நல்லா உடச்ச முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன். இந்த முந்திரி பருப்பு நல்லா செவந்து வறுபட்டு வரட்டும். பாருங்கள், முந்திரி பருப்பு லைட்டாக செவந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் உலர் திராட்சையை சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி உலர் திராட்சை. இதுவும் நல்லா வறுத்து விட்டுருவோம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வறுத்து விட்டுருவோம். அந்த திராட்சையெல்லாம் நல்லா உப்பலாகி வரணும். பாருங்கள், முந்திரி பருப்பெல்லாம் நல்லா செவந்துருச்சு. திராட்சையை நல்லா உப்பலாகி வந்துருச்சு. அவ்வளோதாங்க, முந்திரி திராட்சையெல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக ரெடியாக இருக்கிற பொங்கலில் சேர்த்துருவோம். நல்லா அந்த நெய்யோடு மேலால் சேர்த்து விட்டுருங்க. வா, சூப்பராக இருக்குது பார்க்கவே. அவ்வளோதாங்க, அருமையான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்ல குழைவாக இருக்குது பொங்கல். நல்லா மெத்துன்னு இருக்குது, நல்ல குழைவாக இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்கிடணுங்க. ஏன்னா ஆற பொங்கல் கொஞ்சம் இறுகி கெட்டிப்பட்டு வரும். ஸோ இப்படி நல்லா கொஞ்சம் குழைவாக இருக்கும்போதே நம்ம பொங்கலை இறக்கிடணும். அப்போ தான் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு பக்காவான கோயில் ஸ்டைல் சக்கரை பொங்கல்ங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அது பர்டிகுலர்லி அந்த பச்சை கற்பூரம் ஒரு துளி சேர்த்தோம் இல்லைங்களா, அந்த வாசனை, அந்த ஏலக்காய் வாசனை, நெய் வாசனை எல்லாம் சேர்ந்து ஆஹா அட்டகாசமாக இருக்குங்க. அதுவும் இந்த மாதிரி மெத்துன்னு குழைவான சக்கரை பொங்கல் செய்யும்போது அப்படியே வாயில் வச்ச உடனே கரைஞ்சி உள்ளே போகும். ஆஹா, இன்னும் கொஞ்சம் சாப்பிடலான்னு தோணும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த தடவை சக்கரை பொங்கல் செய்யும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.